அனைவருக்கும் விஜி பாபுவின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பாரத பிரதமர் 7வது பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 7, 8, 9 9ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு டேப்லெட் மருந்தகம் இலவசமாக தரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. மருந்து மாத்திரை நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுல அவருக்கு அக்கறை எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லி கொரோனா காலங்கள்லேயே நம்ம பார்த்தோம். நம்ம நாட்டு விஞ்ஞானிகளை வச்சு கொரோனா தடுப்பூசி அவர் தயாரித்து நம்மளை காப்பாற்றுறதுக்காக அவர் மருந்து தயாரித்து எத்தனை மருந்தில் நம்ம மக்கள் பயனடைஞ்சு எவ்வளோ பேர் உயிரை நம்ம காக்கப்பட்டிருக்கிறோன்னு பாருங்கள். முதல் டோஸ் போட்டவங்களுடைய கணக்கு 6,12,18,446 பேருங்க. இரண்டாவது டோஸ் 5,72,21,101 பேருக்கு. மூணாவது டோஸ் பூஸ்டர் டோஸ் 80,84,733 பேருக்கு போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி இந்த கொரோனா காலங்களில் இந்த தடுப்பூசியை நம்ம தயாரித்து நம்ம பிரதமர் நம்ம விஞ்ஞானிகளை வச்சு தயாரித்து இதை மக்களுக்கு அவர் செலுத்தப்பட்ட பாடு ஏராளம். அதெல்லாம் அந்த காலங்களை நம்ம நினச்சோம்னாக்கா உண்மையிலே அதுலேருந்து நம்ம தப்பிச்சு மீண்டு வந்ததெல்லாம் பெரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். ஆனால் இந்த தடுப்பூசியை நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மருந்து தயாரிக்கும் பொழுது ரொம்ப கேவலமாக, ரொம்ப ஏராளமாக, ரொம்ப நக்கலாக, ரொம்ப நையாண்டியாக பேசிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த தடுப்பூசி வந்த உடனே முதல்ல சட்டையை கழட்டிட்டு போய் ஃபஸ்ட்டு டோஸை ஃபஸ்ட்டாக போட்டுக்கிட்ட ஒரே நபர் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின்னு நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. அவர் எல்லா டோஸுமே ஃபஸ்ட்டு டோஸ், செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ்னு எல்லா டோஸுமே போட்டுக்கிட்டு அவர் உடல் ஆரோக்கியமாக தாங்க இருக்கிறாரு. ஆனால் பாருங்கள், நம்ம மக்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தைகள் ஏராளம். அவர் அந்த நேரத்தில் பண்ணின நக்கல் நையாண்டி என்னன்னு அது உங்களுக்கும் தெரியும், அது கடவுளுக்கு தெரியும். நம்ம பிரதமர் ஒரு தாய் போல் நம்ம அந்த கொரோனா காலங்களில் நம்மளை காப்பாற்றப்பட்ட பாடு ஏராளம் என்று நீங்கள் உணர்வீர்கள் என்று மனதார நம்புகிறேன். உங்கள் அனைவருக்கும் விஜிபாவின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த விஷயங்களையும் நம்ம மறக்காத உங்களின் பொன்னான வாக்குகளை அந்த கஷ்டகாலங்களில் நமக்கு உதவிய யாரையும் நம்ம மறக்கக்கூடாது. அதுவும் பொதுவாக நம்ம பாரத பிரதமரை நம்ம மறக்கவே கூடாது. உங்களுடைய பொன்னான வாக்கை நம் பாரத பிரதமரான திரு நரேந்திர மோடி அவர்களின் ஆசி பெற்ற பாமகவை சேர்ந்த திரு அண்ணாதுரை அவர்களுக்கே மாம்பழ சின்னத்தில் வாக்களிப்பீர்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம். வெற்றி நமதே. பாரத் மாதா கி ஜெய்.